ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த மாதிரி ஒரு ஆஃப்ரிக்கன் ஃப்ளவர் பேக் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இதுக்காக உங்களுக்கு க்ரோஷெட்ஸ் பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 4 செயின்ஸ் போடுறேன். ஒரு 4 செயின்ஸ் போட்டுட்டு நான் இந்த ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். இப்போ நமக்கு இந்த டர்னிங் செயினோட சுற்றி 2 டபுள் க்ரோஷே இருக்கும். இப்படி 2 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போடுங்க. ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸில் நீங்கள் போயிட்டு 2 டபுள் க்ரோஷே போடுங்க. ஸோ இப்படி 2 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. அகெயின் இந்த ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் போடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 8 டைம்ஸ் டோட்டலாக பண்ணிட்டு வரணும். ஸோ இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் ரோக்காக நான் நெக்ஸ்ட் கலர் யான் எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் ரோ வந்து இந்த ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின் 1 ஸ்பேஸில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது இந்த செயின் 1 ஸ்பேஸில் நீங்கள் போயிட்டு 2 டபுள் க்ரோஷே ஒரு செயின் 2 டபுள் க்ரோஷேன்னு போட்டு வாங்க. இப்படி 2 டபுள் க்ரோஷே ஒரு செயின் 2 டபுள் க்ரோஷே போட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் போயிட்டு 2 டபுள் க்ரோஷே ஒரு செயின் 2 டபுள் க்ரோஷே போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே ஒரு செயின் 2 டபுள் க்ரோஷே போடுங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்பேஸ்லையும் நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு இந்த செயின் 1 ஸ்பேஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 7 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்பேஸ்க்கு நான் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு 6 டபுள் க்ரோஷே போடுறேன். இந்த 3 செயினோட சேர்த்து நமக்கு 7 டபுள் க்ரோஷே இருக்கும். ஆறு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்பேஸில் நீங்கள் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்பேஸ் வரும் இல்லையா, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நீங்கள் போயிட்டு 7 டபுள் க்ரோஷே போடுங்க. ஏழு டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க.
அகெயின் ஒரு 7 டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே ப்ரொசீஜர் நீங்கள் கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கொடுக்க போகிறோம். நம்ம அந்த ஸ்பேஸில் சிங்கிள் க்ரோஷே கொடுத்துருக்கோம்ல, இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே கொடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுவாங்க. இப்போ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. அகெயின் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. இந்த இடம் வந்ததுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. இந்த இடம் வந்ததுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு கிரானி ஸ்கொயர் ஃபார்மேஷன் கொண்டு வரோம். ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வரேன். ஸோ இந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இந்த டபுள் க்ரோஷே போட்டிருக்க இல்லையா, இந்த ஸ்பேஸ்க்கு நீங்கள் வாங்க. நாம் ஒரு கீழே இருக்கிற இந்த டபுள் க்ரோஷேட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டபுள் க்ரோஷேட்டில் தான் ஒரு ஸ்கொயர் ஃபார்மேஷனுக்கு கொண்டு வரோம். ஸோ நீங்கள் அது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வாங்க. இப்போ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் இந்த 2 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 இடத்துல நீங்கள் போயிட்டு 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஃபஸ்ட்டு போடுங்க. இந்த ஸ்பேஸில் இந்த ஸ்பேஸில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு வந்ததுக்கப்புறம் 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டுட்டு அடுத்த ஸ்பேஸில் நீங்கள் போயிட்டு 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, 2 செயின், 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுவாங்க. கீழே இருக்கிற ஒரு டபுள் க்ரோஷேட்டை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச் டபுள் க்ரோஷேட்டில் நம்ம போயிட்டு இதே போல் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் இந்த 2 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 இடத்துல நீங்கள் போயிட்டு 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஃபஸ்ட்டு போடுங்க. இந்த ஸ்பேஸில் இந்த ஸ்பேஸில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு வந்ததுக்கப்புறம் 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டுட்டு அடுத்த ஸ்பேஸில் நீங்கள் போயிட்டு 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுங்க. ஸோ அதே போல் இந்த ஸ்டிச்சை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்புறம் இந்த ஸ்டிச்சை விட்டுட்டு லாஸ்ட்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபார்மேஷன் வரும். ஸோ இதே போல் நீங்கள் நிறையா கிரானி ஸ்கொயர்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இதை வந்து சேர்த்து தைக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் இப்படி தைச்சிட்டு வந்துடுங்க.
இப்போது இந்த ஸ்கொயரை ஜாயின் பண்ண மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்படி எல்லா இடத்துலையும் ஜாயின் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் 4 ரோஸ்க்கு நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டு வர போகிறோம். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே ஒரு 4 ரோஸ்க்கு நீங்கள் போட்டு வாங்க. இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்குக்கு நம்ம பேஸ்மெண்ட் செய்ய போகிறோம். ஒரு டபுள் யார்ன் எடுத்துகிட்டு நான் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு ஃப்ளவரோட பிரெத் அளவுக்கு நான் செயின்ஸ் போட்டு வர போகிறேன். இப்படி ஃப்ளவரோட பிரெத் அளவுக்கு நான் செயின்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் கொடுக்குறேன். இப்போது ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு 2 செயின் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு 2 செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் கொடுக்குறேன். ஸோ இப்படியே உங்களுக்கு தேவையான லென்த் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. ஒரு 4 ஃப்ளவர்ஸ்க்கு நான் பண்ணிட்டு வர போகிறேன். இப்போ நான் இதை பேஸ்மெண்ட்டில் நான் இந்த பேக்கில் இப்படி ஜாயின் பண்ணி இப்போது இது மாதிரி நான் தைச்சிட்டு வர போகிறேன். ஸோ தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட பேஸ்மெண்ட் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஹேண்டில் செய்யலாம். இப்போ இந்த ஹேண்டிலுக்கு தேவையான செயின்ஸ் நீங்கள் போட்டு வந்துக்கோங்க. இப்படி உங்களுக்கு தேவையான செயின்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க.
இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக அகெயின் ஒரு 3 செயின் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுருவாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக அகெயின் ஒரு 3 செயின் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுருவாங்க. இப்படி நீங்கள் ஒரு 3 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது போல் நீங்கள் 2 பார்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ஹேண்டெல்லாம் தைக்க போகிறோம். உள்ளார நம்ம ஒரு கயிறு வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் இது போல் ஒரு கயிறு வச்சு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் தைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ தட் இதோட எலாஸ்டிசிட்டி இருக்காது. இப்போ நீங்கள் இது போல் 2 ஹேண்டிலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பேக்கோட நீங்கள் லைனிங்கையும் கூட சேர்ந்து தைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ அப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட் இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். செஞ்சுட்டு நம்ம CROCHET தமிழ் FB பேஜில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம CROCHET தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேவ் நேச்சர்.